Hey guys, welcome back. என்னோட பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் என்ன மாதிரி பண்ண போறேன், அதாவது லாக்டவுனுக்கு அப்புறம் என்னோட பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் எப்படி பண்ண போறேன், ஸோ அந்த எப்படி பண்ணிட்டு இருக்கேன்றதை வந்து நான் வீடியோவா போறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அந்த வீடியோவில் என்னோட ஆஃப்டர் பம்பிங் என்னோட பிசிக் வந்து எப்படி இருந்துச்சு, அதாவது முழுன்னு இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன். அதை வந்து நான் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறேன், பிளஸ் என்னோட மசில் மெமரி எனக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்கேன், அந்த 2 வீக்ஸ்ல என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், என்ன மாதிரி ட்ரைனிங் வேரியபிள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் போடுற வீடியோ. இது நான் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஸோ இந்த செஸ்ட் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஆஃப்டர் பம்பிங் என்னோட பிசிக் எப்படி இருக்குன்றதையும் நான் காட்டுறேன். ஏன் ஆஃப்டர் பம்பிங் காட்டுறேன்னா, லாஸ்ட் டைம் வந்து நான் ஆஃப்டர் பம்பிங் தான் காட்டியிருந்தேன். 2 வீக்ஸ் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணன்றதையும், ஸோ ஒர்க் அவுட் பண்ண அந்த கேப்லேயே இன்பிட்வீன் கேப்லேயே வந்து நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஸோ டுடே செஸ்ட் ஒர்க் அவுட். ஃபர்ஸ்ட் தம்பிள் பிரஸும், செஸ்ட் தம்பிள் பிரஸ் அண்ட் செஸ்ட் தம்பிள் ஃப்ளைஸ். ஸோ சூப்பர் செட், மொத்தம் 4 செட் பண்ணணும். பிரஸ்ல பொறுத்த வரைக்கும் மினிமம் 10 ரெப்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 15 ரெப்ஸ். ஃப்ளைஸ்ல எல்லாமே வந்து 12 ரெப்ஸ் தான், அதாவது 4 செட்டுமே வந்து 12 ரெப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெயிட் புஷ் பண்றது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து வெயிட் எதுவுமே புஷ் ஆகல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்ட்ரென்த் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். பட் இப்போ இந்த 2 வீக்ஸ்ல நிறையவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. பார்க்கலாம் ஸோ எந்த மாதிரி வெயிட் நான் புஷ் பண்ணுறதையும் பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டு தம்பிள் பிரஸ் வந்து ஸோ மொத்தம் 4 செட்டு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் செட் வந்து 15, செகண்ட் செட் 20, தேர்ட் செட் 25 அண்ட் ஃபோர்த் செட் 30. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செட் 15 kgs. ஸோ தம்பிள் பிரஸ். ஸோ நெக்ஸ்ட் சூப்பர் செட் வந்து எல்லாமே சேம் ரெப்ஸ் தான். ஸோ எல்லாமே 12 ரெப்ஸ்ல இருக்கணும். அதனால ஸோ வெயிட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர் செட் வந்து இது கூட 7.5 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் செட் வந்து ஃபர்ஸ்ட் வேரியேஷன் வந்து பார்பல் ப்ரெஸ் தான் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு 1 வீக்காக வந்து எனக்கு இந்த பெயின். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது பட்டுன்னு பார்த்தா எல்லாருமே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் எல்லா ஃபிங்கரும். பட் இது பாருங்கள், ஃபிங்கரு ஸ்ட்ரைட் ஆகல. ஸோ இங்கே ஒரு பஞ்சிங் ப்ராக்டிஸ் பண்ணி ஆர்வ கோளாறு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் இங்கே சென்சிட்டிவாக இருக்குது, கிரிப்பு கரெக்டாக வர மாட்டேங்குது. அதனால தான் பார்பல் ப்ரெஸ் பண்ணலை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செட் முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் செட் ப்ரெஸ் வந்து 20 kgs அண்ட் ஃப்ளைஸ் வந்து 10 kgs. ஸோ 20 kgs ப்ளஸ் 10 kgs. டூ செட் ஈஸியாக தான் போயிருக்கு. தேர்ட் செட் வந்து 25 பண்ணணும். ப்ரெஸ் போயிடும். ப்ரெஸ்ஸே எனக்கு பொறுத்த வரைக்கும் ஷோல்டர் கொஞ்சம் நல்லா grip இருக்கு. பட் ஃப்ளைஸ் மட்டும்தான் போகாது. பார்க்கலாம், பண்ணிடலாம். ஏன்னா இப்போ ஒருத்தன் வீடியோ எடுத்துன்னு இருக்கவன் எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள அசிங்கமாக திட்டிட்டு இருப்பான். ஏன்னா
சண்டே அதுவுமா வீடியோ எடுக்கணும்னு கூப்பிட்டு அவனை மொக்க போட்டுட்டு இருக்க, அவனை எடுக்க சொல்லி. அவன்டா நீ ஏன்டா வைக்க போற, நான் தான்டா வைக்க போறேன். ஓகே, that's it. 25. Okay. 25 kgs. ப்ரெஸ்ல 10 kgs போயிடுச்சு. இப்போ ஃப்ளைஸ்ல 12 போனோம், அதுவும் 12 வந்து ஸ்டாண்டர்ட் ரெப்ஸ் 12.5. ஓகே ஃபைன். ஸோ ஃபோர்த்து செட் இருக்கு. 30 kgs ப்ளஸ் 15 kgsல ஃப்ளைஸ் பண்ணணும். சாப்பிட்டதெல்லாம் இப்போ தான் டைஜஸ்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த 2 வீக்ஸாக வந்து என்னென்ன டயட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு இப்போ வெயிட் கெயின் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் நான் வெயிட் செக் பண்ணி வீடியோவில் காட்டினப்போ 71.9 இருந்தேன். இப்போ 2 days பிஃபோர் செக் பண்ணப்போ 73.4 சம்திங், இப்படி அப்ஸ் அண்ட் டவுனில் இருந்துச்சு. 73.45 இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு நான் என்ன வெயிட்ன்றது நான் காட்டிடுறேன். என்ன டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா மாடரேட்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எதுவுமே வந்து கார்ப்லாம் கட் பண்ணல, அதெல்லாம் அந்த மாதிரி இந்த 0 கார்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு இப்போ 78 வரைக்கும் நான் போகிற வரைக்கும் ஸோ மாடரேட் டயட் தான். மாடரேட் டயட்னா என்னென்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ க்ளீன் ஈட்டிங்காக இருக்கும். கம்ப்ளீட்டாக ப்ரோட்டீன் அண்ட் கார்ப்ஸ் எல்லாமே பேலன்ஸில் இருக்கும். ஆஃப்டர்நூன் அந்த மீல் 3 மட்டும் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். அதாவது என்னென்னா இருக்குது ஸோ சப்பாத்தி ஆர் ரைஸு ஸோ என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுருவேன். பட் ப்ரோட்டீனோட போர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், வெஜிடபிள்ஸும் அதிகமாக இருக்கும். நான் இதை கம்ப்ளீட்டாக ஸோ ஒரு செட்டு முடிச்சுட்டு என்னென்ன மீல் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்றதை வந்து நான் சொல்லிடுறேன். ஃபோர்த்து செட் 30 kgs ப்ளஸ் பண்ணணும். ஸ்பாட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ. மினிமம் 10 reps சொல்லியிருந்தேன். பட் இப்போ மினிமம் 8 தான் போயிருக்கு. ப்ரெஸ்ஸில் 30 kgsல 8 பரவாயில்ல. இப்போ 15 kgsல 12 reps பண்ணணும். 30 kgs கூட பரவாயில்ல. இதுதான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். Fourth set thumb press and thumb flies வந்து ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷன் வந்து சேம் தான். இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸும் இன்க்ளைன் தம்பிள் ஃப்ளைஸும் சூப்பர் செட் பண்ண போகிறோம். அதே கான்செப்ட் தான்.
ப்ரெஸ் வந்து மினிமம் 10 மேக்ஸிமம் 15. சேம் வெயிட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஃப்ளைஸ் வந்து அதே தான், ஸ்டாண்டர்ட் ரிப்ஸ் 12 ரிப்ஸ். டயட் என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ மீல் 1 பார்த்தீங்கன்னா, அதாவது மீல் 1 மீல் 2 இந்த கணக்குலேயே சொல்லிடுறேன். ஸோ மீல் 1 வந்து 6 to 7 eggs, 7 egg white ப்ளஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ. மீல் 2 வந்து மிட் மார்னிங் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சேம் அகைன் ஒரு 3 to 4 egg whites இருக்கும், அதே போல் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கும். ஆனால் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துப்பேன். 1 பனானா. தென் ஏன்னா நான் அந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ப்ரோட்டீன் குடிச்சிடுவேன். தென் மீல் 3 லஞ்ச் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக சிக்கன் அண்ட் கொஞ்சம் ரைஸ், ஒயிட் ரைஸ். ஸோ மீல் 4 2 wheat bread அண்ட் 1 banana அண்ட் அகைன் 5 egg whites இருக்கும். ஸோ தென் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக டின்னர் தான். டின்னர் மீலில் கண்டிப்பாக சப்பாத்தி, மீட்டும் இருக்காது, எக்கும் இருக்காது. ஸோ சப்பாத்தி அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இன்கேஸ் இந்த டயட் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகணும், யாராவது வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கவங்க வந்து இந்த டயட்டை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். நான் இப்போ காம்படிஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்றதுனால எனக்கு இந்த கேலரி ட்ராக்கர்லாம் வந்து எனக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் சும்மா நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு ரெக்கவரி ஸ்டேஜஸ் நான் போயிட்டனாலே போதும். பார்க்கலாம். ஸோ என்னோட டார்கெட் வந்து இப்போதைக்கு 80 kgs, பட் 78 வந்துடுவேன். 78க்கு அப்புறம் தான் ஸ்டக் ஆகும். 78 எப்படி இருக்கணுன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ இப்போது இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ் அண்ட் இன்க்ளைன் தம்பிள் ஃப்ரை சூப்பர் செட்டு, அதே கான்செப்ட் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரெஸ் வந்து 15 kgs. Price 7.5 and standard reps 12 reps. இன்க்ளைன் கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். பார்க்கலாம் எப்படி வந்துடா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. பரவாயில்ல. இன்க்ளைன் கொஞ்சம் டஃப்பாக தான் போகுது. ஆக்சுவலாக 4th செட் வந்து 30 kgs பண்ணோம். ஸ்பாட் பண்ணுறதுக்கு பார்ட்னர் இல்லை, அதனால் 30 kgsலாம் போவான்னு தெரியல. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த இன்க்ளைன் தமிழ் ப்ரெஸ்ஸும் ப்ரைஸும் முடிச்சதுக்கப்புறம் கிராஸ் ஓவர் கேபிள் ஃபினிஷ் பண்ணனா அவ்வளோ தான் எனக்கு ஒரு ஒர்க் அவுட் ஓவர். ஸோ ஆஃப்டர் பம்பிங் டே ஃபர்ஸ்ட்டில் காட்டின வீடியோவும் அப்போ இருந்த ஃபிசிக்கும் இப்போது 2 வீக்ஸ்க்கு அப்புறம் என்னோடய ஃபிசிக் எப்படி இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகியிருக்கு அப்படின்றதையும் நான் காட்டுறேன். அண்ட் ஏன் இது போல் பண்ணிட்டுருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, செகண்ட் செட். ஸோ செகண்ட் செட்டு ப்ரெஸ் 20 kgs. அம்மாவில் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தம்பில் காலை போட்டுட்டு இருப்பான், பார்த்து எடுப்பா. Third set 25 kgs plus பார்க்கணும்.
ஃப்ளைஸு 12.5 ஆகுது. இன்னும் ஒரு செட்டு இருக்குது. 4th செட்டு 30 kgs ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் 15 kgs ஃப்ளைஸ் பண்ணணும். அண்ட் இந்த 2 வீக்ஸாக வந்து நான் என்ன மாதிரி ட்ரைனிங் வேரியபிள்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். லாஸ்ட் வீக்லாம் வந்து இப்படி கிடையாது, பார்பல் ப்ரெஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் இப்போது போட முடியலன்றதுனால பார்பல் ப்ரெஸ்லாம் போடல. ஸோ நான் லேக் வேரியேஷன், பைசெப்ஸ் வேரியேஷன்லாம் என்னென்ன போட்டுட்ருக்கேன்றத வீடியோவோட எண்டில் நான் பண்ண ட்ரைனிங் வேரியபிள்ஸ் வந்து பேசிக் தான். எதுவும் வந்து அட்வான்ஸ்டாலாம் எதுவுமே வந்து பண்ணலை, எல்லாமே பேசிக் தான். அது என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்றதை வந்து பண்ணிட்டு இருந்தேன்றதை வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு எண்டில் வீடியோவோட எண்டில் நான் அதை சொல்லிடுறேன். 4th செட்டு 30 kg இங்கிலேருந்து கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். வா ட்ரெஸ்ஸு போகுது, இந்த க்ரிப்பு தான் வாங்க. இந்த சொந்த வேரில் மட்டும் நானும் ஒரு வீக்காக ஸ்ட்ரைட்டாகவும் பார்க்குறேன், ஆக மாட்டேங்குது. ஓகே, ஃப்ளைஸு ஃபோர் சைடு முடிச்சாச்சு. ஸோ இப்போ கிராஸ் ஓவர் கேபிள் மட்டும்தான் இருக்குது. எப்படியோ பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் அந்த இன்க்ளைன் ஃப்ளைஸ் மட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. வெளியே சம மலையா? ஆமாண்ணா, ஏன்னா மலை என்ன கொஞ்சம் அசிங்கமாக திட்டுவல, வீட்டுக்கு போக முடியலன்னு? இல்லைண்ணா, ஸோ பம்பிங் நல்லா தான் இருக்குது. கிராஸ் ஓவர்லாம் ஈஸியாக தான் போகுது, ஃபைன் தான். அண்ட் நான் இப்போ என்னென்ன சப்ளிமெண்ட் ஸ்டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதையும் நான் சொல்லிடுறேன். வே ப்ரோட்டீன் அண்ட் எல்ஆர்ஜினேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே ஃபுட்டு தான். சப்ளிமெண்ட் பேஸ் பண்ண வரைக்கும் இது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. அமினோ ஆசிட்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சிக்கன் டெய்லி சாப்பிட்டுருக்கேன், அமினோ ஆசிட்லாம் எதுவுமே எடுக்கல. சிக்கன் டெய்லி சாப்பிட்டுட்டு அமினோ ஆசிட்லாம் எடுக்கிறேன்னா அது கொஞ்சம் வேஸ்டேஜ் தான், தேவை கிடையாது. BCAA சொல்கிறேன். ஓகே, செகண்ட் செட் கிராஸ் ஓவர் கேபிள் போட்டுருவோம். இன்னும் 2 more செட். வெளியே வேறு சமயம் மழை பெய்யுதா? சமமான பெய்யுது. ஓகே, ஸோ ஒர்க் அவுட் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போது லாஸ்ட் வீக்கில் ஆஃப்டர் டே 1ல் ஆஃப்டர் ஒர்க் அவுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆஃப்டர் பம்பிங் பாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருப்பேன், டே ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு.
இப்போ அது இதுவும் கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் சேஞ்ச் ஆகிருக்க பாடி ஃபார்ம் இதுதான். இப்போ ரிலாக்ஸ் பொசிஷனில் இருங்க. இது ஃப்ளெக்ஸிங். ஓகே, ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா லாஸ்ட் டைமும் ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டியிருந்தேன். ஓகே, நான் எந்த மாதிரி ட்ரைனிங் வேரியபிள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிஸ்ட்டாக போட்டுடுறேன். லிஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே ரொம்ப பேசிக் தான். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். டயட்டும் நான் ஆல்ரெடி என்ன டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். இன்கேஸ் இதை டயட் இப்போது 76 வர வரைக்கும் நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ டயட் எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறனோ சேஞ்சஸ் பண்ண டைமில் வந்து நான் எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதையும் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன். ஸோ இனியோட ஒர்க் அவுட்ஸ் அண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு குட் கண்டென்ட்டோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ கீப் சப்போர்ட் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட பார்க்குறேன். பாய்.